வாட் இஸ் த பிப்ளிக்கல் மீனிங் ஆஃப் ஃபாஸ்டிங்? வெறும் சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் ஃபாஸ்டிங்கா? ரீசன்ட் டைம்ஸ்ல கூட இந்த லென்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி 40 நாள் நிறைய பேர் உபவாசம் இருந்திருப்பீங்க. இது நியூ டெஸ்டமெண்ட்ல இதெல்லாம் ஒரு கட்டாயமே இல்லையே, ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஃபாஸ்டிங் இருந்தவங்களை பார்த்தும் சிரிச்சதும் உண்டு. ஆனா நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்க்கிற ஃபாஸ்டிங் கம்பல்சரி இஸ்ரவேலர்கள் உபவாசம் இருந்திருப்பாங்க. மோசஸ் கூட சீனாய் மலையில 40 நாள் உபவாசம் இருந்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் 40 days வனாந்திரத்துல உபவாசம் இருந்திருப்பார். ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல நமக்கு இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிக்ட் கமெண்ட் டு ஃபாஸ்ட். இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மேத்யூ சாப்டர் 17:21 சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது அப்படின்னா, அப்போ ஒரு சில வகையான பிசாசுகளை கட்டுகளை நம்ம அவிழ்க்கணும், அந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு உபவாசம் தேவைப்படுகிறது. இப்போ ஃபாஸ்டிங்கோட பர்பஸ் என்னன்னா டு சீக் காட்ஸ் கைடன்ஸ். கர்த்தருடைய வழி நடத்துதல் நம்மளுக்கு ஃபாஸ்டிங் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அவருடைய சித்தத்தை நம்ம மேல அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அதிகமான ஒரு டீப்பர் கனெக்ட் கர்த்தரோட கூட நமக்கு ஏற்படும் இந்த ஃபாஸ்டிங் மூலமா. ஆனா உண்மையான ஃபாஸ்டிங் என்ன அப்படின்னு ஏசாயா சாப்டர் 58 சொல்லப்பட்டிருக்கு. இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது தான். இப்போ ஃபுட் இல்லாதவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றது, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்றோமோ அதுதான் உகந்த உபவாசம் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. God bless you.